Revati ma'am, Riomart Company, Managing Director, Miss Revati Balaji ma'am, warm welcome ma'am. இன்னைக்கு உங்களோட பிரசன்டேஷன் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மேம். ஐடியாஸ் எல்லாமே ஒவ்வொருத்தரும் எப்படி எல்லாம் ஐடி கலெக்ட் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா இன்னைக்கு ஒரு அந்த 1 hour வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேம் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணி வந்துட்டாங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இட் இஸ் வெரி குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ மேம் சொன்ன மாதிரி ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வியாபாரத்தையும் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பையும் பகிர்வதனால இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு வருமான வாய்ப்பு கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாருமே அந்த விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம எத்தனையோ விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பகிர்றதுக்காக வாட்ஸ்அப்ல வந்து ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சு நம்மளுடைய நல்லது கெட்டது, நமக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய மைண்ட் வந்து இன்னைக்கு எப்படி இருக்கு, சந்தோஷமா இருக்கா இல்ல ஒரு சேடா இருக்கா, எதுவா இருந்தாலும் நம்ம பகிர்வதற்காக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து இன்னைக்கு வந்து நம்ம அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சோசியல் மீடியா வந்து எல்லாருமே பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இதுல எல்லாத்துலயுமே பகிர்வதனால நமக்கு வருமான வாய்ப்பு கிடைக்குதா அப்படிங்கறத ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சு பார்த்து இந்த இடத்துல நம்மளுடைய வாய்ப்பை நீங்க பகிர்வதனால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வருமான வாய்ப்புக்கான ஒரு விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும். அதை தாண்டி பாராட்டுகள், இன்னும் நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். சரிங்களா? சோ அதுக்காக தான் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை இன்வைட் பண்ணுங்க. தெரிஞ்சவங்களுக்கு வாய்ப்புகளை நீங்க கொடுங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எடுத்த எல்லா நபர்களும் கொடுக்கக்கூடிய ஒரு உயர்வான ஒரு பொறுப்புல நம்ம இருக்கும். சோ அதனால எல்லாருக்குமே பகிருங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எவ்வளவு நேரம் சூப்பரா ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் மிஸ்ஸஸ் பத்மினி மேடம். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ சோ மச். எனக்கு இன்னைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ரியோமார்ட் நிறுவனத்துக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்றேன். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் ரியோமார்ட் அப்படின்ற ஒரு கண்டென்ட் வந்து இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு எடுத்திருந்தேன். சோ நேத்திக்கே வந்து இந்த பிளான் இருந்துச்சு. சோ கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால இன்னைக்கு வந்து நம்ம அந்த செக்ஷன் வந்து எடுக்கிறோம். சோ இந்த ரியோமார்ட் பத்தி உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியணும். இந்த நிறுவனம் வந்து எதுக்காக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்காங்க அண்ட் வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும். சோ வந்து உங்களுக்கு நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸோ அந்த ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ஸ்கிரீன்ல வந்து இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நான் உங்க எல்லாருக்குமே இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ரேவதி. ஸோ நிறைய நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்ல புதுசா வந்திருக்க நபர்களுக்கு தெரியாது அப்படின்றதால இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ரியோமார்ட் நிறுவனத்தோட ஒன் ஆஃப் த மேனேஜிங் டைரக்டரா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து எனக்கு இந்த இடத்துல கிடைச்சது. சோ அந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிஸ்டர் தியாகராஜன் சார், சோ என்னோட அண்ணன், சோ அவர் மூலியமா நாங்க 2 பேரும் இந்த நிறுவனத்தை வந்து இன்னைக்கு ஒரு பெரிய லெவல்ல கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கடவுளுடைய அனுகிரகத்தால எங்களுக்கு கிடைச்சது. சோ அந்த வாய்ப்பை இன்னைக்கு நாங்க எப்படி பயன்படுத்தணும், அந்த பயன்படுத்தினதுக்கான விளைவு வந்து இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், ரியோமார்ட் குரூப் வளர்ச்சி பயணம் அப்படின்னு சொல்லி இருக்கும். 2024 மற்றும் 2026க்கான ரியோமார்ட் குரூப்போட ஒரு வளர்ச்சி பயணம். சோ இதுல இருந்துதான் நீங்க வாட் இஸ் ரியோமார்ட்னா என்ன அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போறீங்க. சரிங்களா? ரியோமார்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இ-காமர்ஸ் நிறுவனங்கள் மாதிரியே இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு திருநின்றவூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில மிஸ்டர் தியாகராஜன் அண்ட் மிஸ்ஸஸ் ரேவதி மேடம் இவங்க மூலியமா இந்த நிறுவனம் வந்து தொடங்கப்பட்டது. சரிங்களா? சோ எப்படி இன்னைக்கு அமேசான் வந்து செகண்ட் வைஸ் பல கோடிகள் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய நிறுவனமா இன்னைக்கு அவங்க இருக்காங்களோ, இன்னைக்கு அமேசான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10க்கு 10ல ஆரம்பிச்ச ஒரு நிறுவனம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு டாப் மோஸ்ட் நிறுவனங்கள்ல ஒரு பெரிய இடத்துல இன்னைக்கு இருக்காங்க. சரிங்களா? சோ அந்த மாதிரி ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம 2024ல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். சோ இந்த நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணும் போது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஜூஸ் கடையில வச்சுதான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஒரு 2 minutes அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம்
நிறைய பிசினஸ் வந்து நாங்க பண்ணிருக்கோம். நாங்க 2 பேருமே எந்த பிசினஸ் போனாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணிடுவோம், ஜெயிச்சிருவோம். அது எப்படின்றது வந்து இது என்ன சொல்றது, பிரபஞ்சத்தோட ஒரு விளைவு அப்படின்னு நினைக்கிறோம். எங்க போனாலும் அச்சுவரிசா மாறிடுவோம், எங்க போனாலும் கூட்டம் வந்துரும். சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து எங்க 2 பேருக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சு. சோ அதுல நிறைய நெகட்டிவ் கலக்குற மாதிரி நிறைய நிறுவனங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அது எல்லாமே நோக்கி நம்மளை கூப்பிட்டாங்க, போனோம். போனதனுடைய விளைவு வந்து நிறைய லாஸ் அண்ட் ப்ராஃபிட் பார்த்திருக்கோம், லாஸ் பார்த்திருக்கோம். இந்த மாதிரி பலதரப்பட்ட நிறுவனங்களை கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷமா நம்ம பார்த்திருக்கோம். சோ அதை பார்த்துட்டு இந்த நிறுவனம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி இந்த பிளான் வந்து நாங்க போட்டிருந்தோம். மேபி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ரியோமார்ட், அது அப்போ வந்து பேர்லாம் கிடையாது, இந்த ஃபார்முலால ஒரு கம்பெனி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், நமக்கெல்லாம் எப்படின்னா அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் போன்ல பேசிட்டு இருக்கேன். இந்த வந்து எதனால பேசுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வண்டியில போயிட்டு இருந்தேன், பூந்தமல்லி வரையும் போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த வண்டி ரிப்பேர் ஆகும் போது அங்க இருந்து ஒருத்தர் த்ரோ பண்ணாரு, த்ரோ பண்ணி கொண்டு வந்து நான் திருநின்ற ஊர்ல இறங்கினேன். அப்ப அந்த திருநின்ற ஊர்ல இறங்கும் போது என்ன மைண்ட்ல டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, திடீர்னு போன் பண்ண உடனே வண்டி ரிப்பேர் பண்றதுக்கு ஒருத்தர் வந்தா நல்லா இருக்குமே, உடனே ஆன் ஸ்பாட் நமக்கு எல்லா சர்வீஸுமே கிடைச்சதுன்னா இன்னைக்கு வந்து எப்படி இருக்கும், இன்னைக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, பட் இருந்தாலும் இந்த சர்வீஸ் எல்லாம் நம்ம கொடுத்தா நல்லா இருக்குமே, இது மாதிரி நம்ம ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க அன்னைக்கு நைட்டு வந்து பேசிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இது சொல்றேன். சோ அது எல்லாமே பேசி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நவம்பர் வந்து நம்ம 23 நம்ம ரியோமார்ட் ஸ்டார்ட் பண்றோம். சோ அதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த நாங்க கடந்து, நிறைய விமர்சனங்களை கடந்து அடுத்த லெவல் பிசினஸ் வந்து எடுத்து எப்படியாவது கொண்டு போனோம். இனி யாருக்கிட்டையும் போய் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆகக்கூடாது, நம்ம மக்களும் ஆகக்கூடாது. இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரியில வந்து பண மழை அப்படிங்கிறது நிறைய இருக்கும். சோ அதை வந்து நம்மளை சார்ந்த மக்களுக்கு நம்ம அதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பிளானிங்ல வந்து நாங்க இருந்தோம். சோ அப்படி இருந்ததனுடைய விளைவு எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து நெட்வொர்க்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபேமிலியில சப்போர்ட் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஃபேமிலி சப்போர்ட் இல்லாததா ஜாயின் பண்ணி இருப்பாங்க. இப்பவுமே நம்ம கம்பெனில கூட ஃபேமிலி சப்போர்ட் இல்லாதையும் சில நபர்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றாங்க. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா எங்க 2 பேருக்குமே ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது கிடையாது. சோ ஃபேமிலிக்கு தெரியாம இதே திருநெல்வேலி தாண்டி நிமிலச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் இறங்கும் போது ஒரு ஜூஸ் கடை இருக்கும். அந்த ஜூஸ் கடையில நாங்க 2 பேருமே உட்கார்ந்து இந்த பிளான் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு A4 ஷீட்ல வந்து நாங்க பிளான் போட்டு அன்னையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு மாச ப்ராசஸ்ல வந்து நம்மளுடைய சைட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணோம். கம்ப்ளீட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த சைட் நம்ம லான்ச் பண்றோம். அந்த சைட் லான்ச் பண்றதுக்கு ஒரு இடம் வந்து நம்ம பிக்ஸ் பண்ணல, ஜூம் மீட்டிங்ல தான் அந்த சைட் வந்து நம்ம லான்ச் பண்றோம். அது வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 23. அந்த நவம்பர் 23 கொஞ்சம் மழையா இருந்துச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் ரியோமார்ட்.ஸ்டோர் அப்படிங்கிற வெப்சைட் வந்து நமக்கு கிடைச்சது. அந்த வெப்சைட் தான் நம்ம முதல் லான்ச் பண்ணோம். ஆபீஸே கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆபீஸே கிடையாது. வெறும் ரியோமார்ட்.ஸ்டோர், கம்பெனி எந்த லீகலுமே கிடையாது. அப்போ இல்லாம வெறும் ரியோமார்ட்.ஸ்டோரை மட்டுமே வந்து நாங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் அந்த கம்பெனி. அதாவது நம்ம ரியோமார்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் நவம்பர் 23, சரிங்களா? சோ அதனுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, எல்லா கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ணும்போது மிகப்பெரிய வளர்ச்சி ஆயிடுமான்னா கண்டிப்பா கிடையாது. பலதரப்பட்ட விமர்சனங்கள், பல அடிகள் எல்லாமே வரும். அதே மாதிரிதான் நம்மளுடைய நிறுவனத்துக்கும் எல்லாமே வந்துச்சு. எல்லாத்தையுமே நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா, வளர்ச்சியோட ஒரு பகுதி அது. இன்னமும் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். இன்னமும் ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வளர்ச்சிக்காக அவங்க பேசுறாங்க. யாராவது ஏதாவது விமர்சனம் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் நான் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வளர போறோம் அதனால அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதே மாதிரி வளர்ந்த நிறுவனம் எல்லாம், நாங்க பிசினஸ் பண்ண நிறுவனங்கள் எல்லாமே இவங்க என்ன ஏதோ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா, இது எப்படி போகுமோ, இதெல்லாம் ஒரு வருஷம் கடந்துருமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க லேசியா இருந்தாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்ம பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம முழுமை அடைஞ்சோம் அப்படின்னாதான் அதை நம்ம விளம்பரப்படுத்தணும், நம்மளுடைய நிறுவனத்தை ஒரு முழுமையாக்கி நம்ம விளம்பரப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம நிறுவனத்தை வந்து அப்படி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். சோ அதனுடைய வளர்ச்சி பிளஸ் வந்து மக்களுடைய பங்களிப்பு அதுல நிறைய கொடுத்திருந்தாங்க. சோ நமக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 14, 2024 தான் நம்ம ஆபீஸே ஓபன் பண்றோம்.
10க்கு 10 ரெண்டு கடை ஒன்னா இருக்கா மாதிரி இதே திருநென்ற ஒரு அடுத்த நிம்மலச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆபீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுலயே ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சூப்பரா நம்மளுடைய riyomartstore.com riyomartstore வந்து நம்ம வெப்சைட்டை வச்சு ரொம்ப சூப்பரா நம்ம டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமான உழைப்பை வந்து நம்ம கொடுப்போம். எல்லா நிறுவனங்கள்லயும் பாத்தீங்கன்னா அதிகமான உழைப்பை வந்து நாங்க கொடுத்துருக்கோம். பட் ஆனா அந்த கம்பெனி என்னவா நம்மள நினைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏடிஎம் கார்டா தான் நம்மள நினைப்பாங்க. நம்ம கிட்ட இருந்து ஒரு சேல்ஸ் நடக்குதா, ஓகே, நல்லா பேசுவாங்க. அந்த சேல்ஸ் நடக்கலையா, அப்ப வந்து அவங்க நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. எங்க சேல்ஸ் நடக்குதோ அங்க பேசுவாங்க. நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலுமே அதுக்கு எதுவும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. சோ நம்ம என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய எல்லா உறுப்பினர்களுடைய ஹெல்த் ஃபர்ஸ்ட் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மெடிக்கல் கேம்ப் வந்து நம்ம ரெடி பண்ணோம். சோ அந்த கேம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபவுண்டர் டைரக்டர் மிஸ்டர்ஸ் பத்மினி மேடம் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவ் வந்து நமக்கு கொடுத்திருந்தாங்க. ஆரம்ப காலகட்டத்துல இருந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவ். சோ அந்த மெடிக்கல் கேம்புமே நம்ம இலவசமா பண்ணோம். ஏன் இதெல்லாம் நம்ம இலவசமா பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மருத்துவம் அப்படின்றது எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனாலும் நம்ம கூட இருக்க அந்த பிரைம் மெம்பருக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அது அவசியம்? நம்ம கம்பெனி எப்படியும் வளரும்னு தெரியும். அப்படி வளரும் போது அவங்களுக்கு எதுவும் ஹெல்த் ரீதியா ஆயிடக்கூடாது. சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம இதை அவங்களுக்கு டீச் பண்ணோம், ஹெல்த்தை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மெடிக்கல் கேம்ப் பண்ணோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல பக்கத்துல இருக்க சுத்து வட்டாரத்துல இருக்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல சூப்பரா அவங்க வந்து கேம்ப் வந்து எடுத்துக்கிட்டாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 16 வந்து நம்ம அந்த கேம்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கம்பெனி லீகலா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து நம்ம பதிவு பண்ணி ஒரு பிரைவேட் லிமிட்டடா நம்ம வந்து இருக்கணும். அதாவது இன்னைக்கு ஒரு கம்பெனி ரன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா விஷயங்களும் நமக்கு தேவை. ஏதோ ஒண்ணு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், அது வளருதான்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு ஒரு முடிவு பண்ணலாம். அப்படிங்கறத தாண்டி நம்ம எப்படியும் நம்ம கட்டிடத்தை பெரிய லெவல்ல கொண்டு வர போறோம் நம்ம. சோ அதுக்கான பேஸ் வந்து நம்ம நல்லா போடணும். அப்படிங்கறதுனால பிப்ரவரி 2025 பாத்தீங்கன்னா நம்ம மினிஸ்டர் ஆஃப் சென்ட்ரல்ல வந்து நம்ம கார்பரேட்ல நம்ம பதிவு பண்ணோம். பதிவு பண்ணி எம்சிஎஸ் சர்டிபிகேட் வந்து நம்ம ஒரு கார்பரேட் நிறுவனமா பதிவு பண்ணி கொண்டு வந்தோம் நம்ம. சரிங்களா? சோ அதுதான் ரியோமார்ட் ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நிறுவனத்துக்கு நம்ம எல்லாமே பண்ணோம். ஓகேங்களா? அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 10 வந்து பாத்தீங்கன்னா நம்ம நியூ ஆபீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். எதுக்காக இந்த நியூ ஆபீஸ் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதாவது 10க்கு 10 2 கடை வச்சிருந்தோம்னு சொன்னேன் இல்லையா? சோ அதுல இருந்து நமக்கு ஸ்டாக் எல்லாமே அதிகமா நம்மளுடைய பிசினஸ் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்துச்சு அந்த ஆபீஸ வந்து நம்ம மக்கள் வந்து ஏறி வந்து அவங்க ஸ்டாக் எல்லாம் கொண்டு போறதுக்கு சிரமமா இருக்கு. சோ இன்னும் நம்ம பெருசா நம்மளுடைய ஆபீஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்துருக்காங்க. வராதவங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். சோ ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம ஆபீஸ். சோ அதுவுமே நாங்க ஜூலை 2025லயே நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். நியூ ஆபீஸ் வந்து நம்ம கொண்டு வந்தோம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அக்டோபர் 26 வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் கேம்ப் வந்து நம்ம காட்டுப்பாக்கத்துல ஒரு பிளே ஸ்கூல்ல வந்து பண்ணிருந்தோம். சோ சென்னை சைடு. சோ அதுவுமே நம்மளுடைய பிசினஸ் வந்து அடுத்த லெவல் ஸ்ப்ரெட் பண்ணோம். அங்க இருக்க ஸ்கூல்ல இருக்க நபர்கள் எல்லாருமே நம்மளோட பிசினஸ்ல வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. சோ அவங்க எல்லாருமே கேட்டதுக்காகவும் அடுத்து நம்மளுடைய பிசினஸ் ப்ரமோட் பண்றதுக்காகவும் நம்ம அங்கேயுமே ஒரு மெடிக்கல் கேம்ப் வந்து பண்ணியிருந்தோம். செகண்ட் ஆபீஸ் ஸ்டார்ட் பண்ண உடனேவும் நம்ம மெடிக்கல் கேம்ப் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லாமே நம்ம கம்பெனியோட வளர்ச்சியா தான் இருக்கும். இது ஏன் இந்த விஷயம் நடந்தது நான் உங்களுக்கு ஃபைனல்ல சொல்றேன். டிசம்பர் 5 வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். சோ அதுவுமே பாத்தீங்கன்னா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எல்லார்கிட்டயுமே நாங்க ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் கண்டிப்பா வருவாங்க நம்ம கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி ஆரம்பத்துல 0வா இருக்கும் போதுல இருந்து நம்ம எல்லார்கிட்டயுமே சொல்லி அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு நேர்மையான நபர்கள் வேணும். அதாவது இன்னைக்கு கம்பெனியோட ஒரு பில்லரா நாங்க 2 பேர் எப்படி இருக்கோமோ, சாரும் நானும் எப்படி இருக்கோமோ அதே எண்ணம் கொண்ட நபர்களா நமக்கு ஒரு 12 நபர்கள் வேணும் அப்படின்னு வந்து பிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா பிரைவேட் லிமிடெடுக்கு ஒரு 12 ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் கண்டிப்பா தேவை லீகலி. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் வந்து நம்ம அறிமுகப்படுத்தணும். அந்த 5 நபர்கள் யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். உங்க கூட பயணம் பண்ணக்கூடிய ஒரு கிரேட் ஃபவுண்டர்ஸ் தான் எல்லாருமே.
சோ அந்த 5 நபர்களை நம்ம அறிமுகப்படுத்தணும். அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மிச்சம் இருக்கக்கூடிய நபர்களும் மிச்சம் இருக்க 7 நபர்களும் அடுத்தடுத்து அறிமுகமாவாங்க. இந்த இயர்லயும் நிறைய நபர்கள் அறிமுகமாகறாங்க. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 14 2025 நம்ம கம்பெனியோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணோம் நாங்க. அதாவது பாத்தீங்கன்னா 2024 டிசம்பர் 14 தான் நம்ம ஆபீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஓல்ட் ஆபீஸ் ஸ்டார்ட் பண்ணோம். சோ அதுக்கு அடுத்து அதே இயர்ல வந்து நம்ம 2025ல ரியோமார்ட்டோட முதலாம் ஆண்டு விழா வந்து நம்ம ரொம்ப சிறப்பா கொண்டாடணும். அது வந்து பாத்தீங்கன்னா அம்ஜிக்கரையில ப்ளூ ஹரிஸ் அப்படிங்கிற ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து நம்ம ரொம்ப பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்ணோம். நிறைய நபர்களுக்கு ஒன் டே ஃபுல்லா அன்னைக்கு நம்ம அவங்களுக்கு ரெகக்னேஷன் பண்றதும் அண்ட் வந்து அவங்களுக்கு ப்ரமோஷன் பண்றதும் நிறைய புது நபர்கள் நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மக்கள் கூட்டம் வந்து அந்த அளவுக்கு இருந்திருந்தாங்க. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 15 வந்து பாத்தீங்கன்னா riomartstore.com அப்படின்னு சொல்லி அடுத்த நம்மளுடைய வெப்சைட் இணையதளத்தையும் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லர் வந்து நம்மளுடைய வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு தனி நபர் நம்மளுடைய பிரத்யேகமான இணையதளத்தை அவங்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம அவங்களுக்கு இந்த வெப்சைட்டையுமே நம்ம லான்ச் பண்ணோம். இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்லர் அவங்களுடைய மெம்பர்ஷிப்பை வந்து அவங்க ஃப்ரீயாவே இங்க பிரைம் மெம்பர் ஆனாங்க அப்படின்னா ஃப்ரீயாவே அவங்க பதிவு பண்ணி அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு செல்லருக்குன்னு சொல்லி ஒரு ஐடென்டிபிகேஷன் நம்பர் வந்து அவங்களால ஓனாவே அவங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். அவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே இந்த இடத்துல விற்பனை செய்துக்கலாம், இலவசமாக விற்பனை பண்ணிக்கலாம். அதை தாண்டி இன்னைக்கு பெரிய 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 நிறுவனங்கள் இருக்கும்போது இன்னைக்கு நம்ம ஏன் இத இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுக்குமே நம்ம அத்தாரிட்டிஸ் எல்லாமே கண்டிப்பா வாங்கணும். சோ அந்த நிறுவனங்கள் வச்சிருக்கும் போது நாங்க எதுக்காக தனியா வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆள் வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க இன்னைக்கு நிறைய காமர்ஸ்க்கு ட்ரெயினரா இருக்கவங்க கேட்டிருந்தாங்க எங்ககிட்ட பேசும்போது. நாங்க சொன்ன விஷயம் என்னன்னா இன்னைக்கு சிறு குறு தொழில் பண்றவங்களுக்கு ஈஸியா எங்களுடைய பிளாட்ஃபார்ம்ல வந்து அவங்க பதிவு பண்ணிக்கலாம். பட் ஆனா அந்த மாதிரி வளர்ந்த நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய மார்க்கெட் பிளேஸ் அவங்க எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும். அதை தாண்டி அவங்களுக்கு வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ல பிசினஸ் வந்து அவங்களால ஒரு ப்ராஃபிட் பாக்குறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவர் உண்மையாவே நம்மளுடைய செல்லர் சைட் எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு டீம் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு தொழில் முனைவோர் அப்படிங்கிறது எல்லாருமே இருக்கலாம். எல்லாருமே ஆண்டர்பிரினரா கண்டிப்பா கிரியேட் ஆகலாம். ஒரு தொழிலதிபரா அவங்கவுங்களுக்குன்னு சொல்லி ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கும். அந்த பிராண்டை வந்து நம்ம வெளிப்படுத்தணும். அந்த பிராண்ட் ரியோமார்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் மூலியமா வெளியே வந்துச்சு அப்படின்னா அது நமக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்டா கிடைக்கும். அப்படிங்கறதுனால நம்ம இந்த செல்லர் சைட்டையுமே நம்ம கொண்டு வந்தோம். சரிங்களா? சோ அதுல இன்னைக்கு யூசருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி செல்லருமே இன்னைக்கு நம்மளுடைய செகண்ட் சைட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. உண்மையாவே இது வந்து நம்ம இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இவ்வளவு விஷயங்களை நம்ம கொண்டு வருவோமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. பட் ஆனா விஷன்ல எல்லாமே நாங்க கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா ரியோமார்ட் வந்து ஒன்னொரு விஷயமாவே ஆட்டோமேட்டிக்கா அது கிரியேட் பண்ணிக்கும். அதே மாதிரி பிப்ரவரி 24 2026 சொல்றேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆப் லான்ச் ஆச்சு. பிளே ஸ்டோர்ல நமக்கு ஒரு இடம் கிடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு 3 மாச ப்ராசஸ்ல பிளே ஸ்டோர்ல நம்ம அப்லோடு பண்ணி 3 மாசம் ஆயிடுச்சு. அந்த 3 மாசத்துக்கு அப்புறம் ரிஜெக்ஷனே ஆகாத நம்மளுடைய ரியோமார்ட் வந்து ப்ராசஸ் ஆகி பிளே ஸ்டோருக்குள்ள வந்து அறிமுகப்படுத்தினாங்க. சோ அதனுடைய அறிமுகத்தோட வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நமக்கு 5 ஸ்டார் கேட்டகரி கொடுத்து நம்ம எல்லாமே லைவ்ல கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பிளே ஸ்டோர்ல இருந்து நமக்கு மெயில் வந்து வந்திருந்துச்சு. சோ அங்க இருந்து கிடைச்ச ஒரு பாராட்டு நமக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வந்து நம்ம எடுத்தோம். சோ இது எதுக்காக எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நமக்கு அது வந்து நமக்கு தேவையில்லை. பட் இருந்தாலும் நம்ம எடுத்ததுக்கான காரணம் என்னன்னா நம்ம பிராண்ட்ல பலதரப்பட்ட பொருட்களை வந்து தயாரிப்பு செய்யறதுக்கும் பலதரப்பட்ட பொருட்களை விற்பனை செய்யறதுக்கும் மார்க்கெட் பண்றதுக்கும் நம்மளோட பிராண்டை வந்து உபயோகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம ரியோமார்ட்டுக்கு சொந்தமா சென்ட்ரல் எஃப்எஸ்எஸ்ஐ வந்து நம்ம வாங்கியிருக்கோம்.
சோ அதுல ஒரு தொடக்கம் தான் வந்து ரியோ மேக்ஸ் ப்ரோ 60 அப்படின்னு சொல்லி ஒரு புரோட்டீன் பவுடர் வந்து நம்ம லான்ச்சிங்ல இருக்கு. அது கூடிய விரைவில் மார்க்கெட்டுக்கு வந்து லைவ் ஆகிடும். சோ இந்த மாதிரி நம்மளுடைய ஓன் தயாரிப்புகளும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அதிகமாவே இருக்கும். சரிங்களா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா nanbabazar.com அப்படின்னு சொல்லி நமக்குன்னு நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விற்பனை தளம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சோ அதுமே பாத்தீங்கன்னா ஜூன் 14 வந்து அது நமக்கு ஸ்டார்ட் ஆச்சுது. இன்னும் நம்ம லைவ்க்கு கொண்டு வரல. பட் ஆனா ஃபுல் டெஸ்டிங் வந்து இன்னையோட கம்ப்ளீட் ஆயிருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த வீக்ல வந்து லைவ் ஆயிடும். அதுமே அந்த சைட்ல என்னென்னலாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரியோமார்ட்டோடைய என்னென்ன பொருட்கள் எல்லாம் அவங்க சொந்தமா மார்க்கெட் பண்றாங்களோ அல்லது சொந்தமா தயாரிக்கிறாங்களோ அந்த எல்லா பொருட்களும் ரியோமார்ட்டுக்கான பிரத்யேக இணையதளம் அப்படின்னு சொல்லி நம்ம nanbabazar.com அப்படின்னு சொல்லி ஒரு இணையதளத்தை வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். சோ இதுல எல்லா பொருட்களையும் அவங்களால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதுலயும் சில விஷயங்கள் வந்து நம்ம மாற்றா கொண்டு வந்து அதுலயும் நம்மளுடைய சொந்த தயாரிப்புகள் மூலம் மக்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அதுலயுமே இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நாங்க கொண்டு வந்திருக்கோம். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2024 இருந்து 26 வரைக்கும் நிறுவனத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியா வந்து நாங்க உண்மையாவே பாக்குறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்திருக்கோம். அதாவது இன்னைக்கு பிசினஸ் பண்ற எல்லாருக்குமே இருக்கும். இன்னைக்கு ரியோமார்ட்டை எடுத்திருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கூட ஸ்ட்ரகிள் இருக்கும். எங்கேயாவது போய் சொன்னீங்கன்னா ஆள் சேர்க்கிற வியாபாரமா, இந்த வியாபாரத்தை வந்து நான் எப்படி பண்றது, யாரோ ஒருத்தர் நான் சேர்த்து தானே ஆகணும், அந்த ஒரு விஷயம் இருக்கும். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன நடக்கும்னா என்னை சேர்த்து விட்டவங்க மேல எனக்கு ஈகோ, இது நடக்கும். ஏன் அப்படின்னா வியாபாரத்தினுடைய வளர்ச்சி இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருக்குமே இயல்பா தானாவே வரக்கூடிய ஒரு விஷயம். சோ இது எல்லாமே நம்மளுடைய நிறுவனத்துக்கும் ஒன் பை ஒன்னா நிறைய விஷயங்கள் நடந்து இது எல்லாத்துலயும் ஒரே ஒரு விஷயம் நாங்க பண்ணோம். என்ன தெரியுங்களா? கடவுள் ஒரு விஷயத்த நம்மள செய் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அந்த விஷயத்த நம்ம செய்யணும். இன்னைக்கு எத்தனையோ மனிதர்களுக்கு வந்து நம்ம கட்டுப்பட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நாங்க எப்படி தெரியுமா எடுத்தோம்? எங்களுக்காக கடவுள் கொடுத்திருக்காரு. ரியோமார்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை இன்னைக்கு மேனேஜிங் டைரக்டரா இருந்து 2 பேரும் வழி நடத்துங்க அப்படின்னு நமக்கு உத்தரவு போட்டது கடவுள். ஏன்னா இன்னைக்கு அந்த ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும். சோ அதை இன்னைக்கு வந்து நம்ம இயல்பான விஷயமா நம்ம நடைமுறைக்கு படுத்திட்டு வரோம் அப்படின்னா அது எங்களுக்குள்ள ஒரு கான்பிடென்ட். எப்படி இருந்தாலும் நம்மளுடைய கம்பெனியை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி மட்டுமே நாங்க பயணம் பண்ண வைப்போம் அப்படின்ற ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை வந்து எங்க 2 பேருக்குள்ளவே இருந்துச்சு. அதுக்கான ஒத்துழைப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் பிளஸ் வந்து நம்ம விபிஸ் அண்ட் சிஇடிஸ் அண்ட் கமிட்டி ஒன் ஆஃப் த பிரைம் மெம்பர்ஸ் எல்லாருமே கொடுத்ததுக்கான ஒரு அடையாளம் தான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு பெரிய வளர்ச்சியை வந்து நம்ம சந்திச்சிருக்கோம். கண்டிப்பா இனி வரக்கூடிய காலங்கள்ல நிறைய வளர்ச்சியை வந்து நம்ம சந்திப்போம். உங்க எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், கான்பிடன்ட் அப்படிங்கிறது நமக்குள்ள ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதாவது என்ன ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, என்ன வெக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். நான் கேள்விப்படுறேன் நிறைய பேர் சொல்றாங்க என்ன ஒரு மாதிரி பேசிட்டாங்க மேடம், எனக்கு உடனே வந்து அது அஃபெக்ட் ஆயிடுச்சு, நான் சட்டுன்னு நான் சேட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு. யாரு எது சொன்னாலும் நானா இருக்கணும். யாரு வேணாலும் வந்து சொல்லட்டும். ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, நான் ஒரு கம்பெனில இருந்து வெளியில வரும்போது அவர்கிட்ட நான் சொல்லிட்டு வரேன், சார் நான் வந்துட்டு இந்த கம்பெனில நான் ஒர்க் பண்ணல சார், நான் வெளியில போலாம், லீவ் ஆயிடலான்ட்டு இருக்கேன், நான் வீட்லயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்றேன். அவரு எனக்கு சொல்றாரு, இல்லம்மா நீ வந்து நல்லா பிசினஸ் பண்ணுவ, ஒரு சகோதரர் மாதிரி சொல்ற, நீ வா நம்ம நேரா பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல சார் நான் வந்தா எனக்கு மைண்ட் சரி இருக்காது, நான் வரல சார் அப்படின்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட சொல்லிட்டு நான் அந்த குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆகணும் சார், ஏன்னா சொல்லாம போக கூடாது, நான் என்னதான் வெளியில போனாலும் நீங்க எனக்கு வந்து ஏதோ ஒரு நல்லது கெட்டதுக்கு வேணும் சார் அப்படின்னு நான் சொல்லிட்டு வரேன். அப்போ அவர் எனக்கு கடைசியா ஒரு விஷயம் சொல்றாரு, கோவப்பட்டு சொல்றாரு அவர் என்ன, நீ வெளியில போனா இட்லி கடை தான் வைப்ப அப்படின்னு என்ன சொன்னாரு. உண்மையாவே நான் அவர்கிட்ட திருப்பி என்ன தெரியுமா சொன்னேன், கோவமே படல சார், அப்ப கூட நீங்க என்ன முதலாளியா பாக்கணும்னு ஆசைப்படுறீங்க சார், எங்கேயாவது நான் வச்சிருக்க கடை பக்கம் நீங்க போனீங்கன்னா என் கடையில தான் சார் நீங்க சாப்பிடணும், அப்ப கூட நான் வந்து என்னுடைய சொந்த தொழில நான் செஞ்சுட்டு இருப்பேன் சார், நான் நல்லா சமைப்பேன் சார் அப்படின்னு நான் சொன்னேன். அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு வந்து நம்மளை பார்த்து அந்த அந்த சார்லாம் வந்து ரொம்ப வியப்பா பாக்குறாங்க. ஓகேங்களா? சோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நம்மள விமர்சிச்ச நபர்களும் நமக்கு வேணும், நம்மள பாராட்டின நபர்களும் வேணும்,
அதை தாண்டி நம்ம கூட சண்டை போட்ட நபர்களும் நமக்கு வேணும். இது எல்லாமே இருந்துச்சுன்னா தான் ஒரு வியாபாரம் வந்து சுவாரஸ்யமா இருக்கும். நம்மளுடைய வளர்ச்சிக்கு காரணமே யாரா இருப்பாங்க தெரியுமா? நம்மள விமர்சிச்ச நபர்களா மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு நபர் வளர்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணமே பேக்ல ரொம்ப அவங்க வந்து பயங்கரமா அனுபவிச்சிருப்பாங்க. சோ அந்த ஒரு விஷயம் வந்து நான் லைவாவே நிறைய பேரையும் பார்த்திருக்கேன். பட் எங்க சைடுமே நாங்க பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ இன்னைக்கு வாட் இஸ் ரியோ மார்ட் அப்படிங்கறதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம், அதாவது ஒரு 1.5 வருஷ பயணம் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோ அது உங்க எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். இதை ஏன் நான் உங்களுக்கு சொன்னேன் இன்னைக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒய் ரியோ மார்ட் அப்படிங்கிறது அதுல நான் கண்டென்ட் போட்டிருந்தேன். இன்னைக்கு மீட்டிங் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து நீங்க தான் கேட்டுக்கணும். இன்னைக்கு வாட் இஸ் ரியோ மார்ட் அப்படின்னு நான் உங்க எல்லாருக்குமே சொன்னேன். நம்மளுடைய நிறுவனம் இவ்வளோ விஷயங்களை அனுபவிச்சு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படிங்கிற எல்லாமே சொல்லியிருக்கேன். இதை வந்து நீங்க எடுக்கணுமா வேணாமா, இதை நம்ம நடைமுறைப்படுத்தணுமா வேணாமா அப்படிங்கிறது பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்களா மட்டும்தான் இருக்கணும். இன்னைக்கு எல்லா விஷயங்களுக்குமே நம்ம யோசிக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. யாரோ ஒருத்தர் சொல்ல இருக்காங்க, நம்ம செயலா இருக்கும். உண்மையாவே உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும். நம்மளுடைய சொல் புத்தியாவும் செயல் புத்தியாவும் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பெரிய லெவல்ல கண்டிப்பா ஒரு ஒரு விஷயத்த வந்து நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். பட் யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, நம்ம செய்யறோம். அதை தாண்டி நம்ம என்ன சொல்லுது, நம்மளுடைய உள் மனசு என்ன சொல்லுது, நமக்கு கடவுள் கொடுத்த அறிவு என்ன சொல்லுது, எப்படி அது அந்த விஷயத்த வந்து நடைமுறைப்படுத்து அப்படின்னு சொல்லுது அப்படிங்கறத ஒவ்வொருத்தருமே நீங்க கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒவ்வொரு பிரைம் மெம்பரும் நிறுவனத்துல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மேனேஜிங் டைரக்டர் தான். நெட்வொர்க் நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே நம்ம தான் அந்த இடத்துல முதலாளியே. ஏன்னா யாருக்கும் எந்த இடத்துலயும் நம்ம அடிமைத்தனமான பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதாவது வேற நெட்வொர்க் எடுத்திருந்தீங்கன்னா கூட கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா நாங்களாம் பயந்த காலங்கள்லாம் இருக்கு. பட் ஆனா ரியோ மார்ட்ல வந்து அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இங்க வந்து யாரும் நஷ்டமும் ஆக மாட்டாங்க. அப்படி ஆனாங்கனாலும் நாங்களே சொல்லுவோம் வேண்டாம் அப்படிங்கறது. சோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல லாஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. 0% ஆஃப் லாஸ், 100% ஆஃப் ப்ராஃபிட் வந்து நம்ம நிறுவனம் கொடுக்குறோம். ஸோ இன்னைக்கு இந்தியால டாப் மோஸ்ட் நிறுவனத்துல நம்மளோட ரியோ மார்ட் பதிவாகணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை, ஒரு கனவு. அந்த கனவுகளோடு தான் இன்னைக்கு ஃபேமிலிக்கு அதிகமான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒவ்வொரு நிமிஷமும் ரியோ மார்ட்டை வந்து எப்படியாவது பெரிய லெவல் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஸ்டில் லவ் வந்து நிறுவனத்துக்காக ஒரு மிகப்பெரிய உழைப்பை வந்து நாங்களுமே கொடுத்துட்டு இருக்கோம். எங்க கூட சேர்ந்து நிறைய நபர்கள் வந்து இந்த இடத்துல உழைப்பு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ கூடவே நீங்களும் இணைஞ்சு உங்களுடைய வருமானத்துக்காக நீங்க பயணம் பண்ணுங்க. இங்க வந்து நீங்க எந்த ஒரு வேலையும் இங்க நிறுவனத்தை சார்ந்து எந்த வேலையும் நீங்க செய்ய போறது கிடையாது. எல்லாமே நம்ம ஆட்டோ சிஸ்டம் வச்சிருக்கோம். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சிஸ்டம் எல்லாமே உங்களுடைய அமௌண்ட்ல இருந்து விட்ரால இருந்து உங்களுக்கு அமௌண்ட் அகைன் வந்து கிரெடிட் ஆகுறதுல இருந்து டெபிட் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோ சிஸ்டம் வச்சிருக்கோம். அதே மாதிரி நீங்க ஆப்ல எந்த பொருள் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த பொருளை நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஒரு இன்கம் கொடுக்குறோம். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கிடைக்கிற ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் தான். ஃபர்ஸ்ட் நீங்க அதை ஃபீல் பண்ணணும். ஒரு பிசினஸ் நமக்கு கிடைச்சது அப்படின்னா அந்த பிசினஸ்ல நான் என்னவா இருக்கணும், நான் எப்படி அதை நடைமுறைப்படுத்தணும், எப்படி என்னோட ஸ்டைல் அதை உள்வாங்கி செய்யணும். உங்களுக்கு எத்தனையோ நபர் பிசினஸ் சொல்லியிருப்பாங்க, ரியோ மாட்டீங்க பாருங்க, ஆள் சேர்க்கணும், 2 பேரும் சேர்க்கணும். ஒரு ஐடி போட்டீங்கன்னா 2 பேரை சேர்க்கணும். நம்ம மைண்ட் என்ன சொல்லும் உடனே, ஐயோ 2 பேரை நான் சேர்த்துட்டு வந்துட்டு நான் சேர்றேன், இப்படியெல்லாம் நம்ம மைண்ட் சொல்லும். அதை தாண்டி ஏன் கம்பெனி இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது, இந்த கம்பெனில நான் தான் எம்டி, என்னோட கம்பெனில யாரு பார்ட்னரா வரீங்க அப்படின்னு சொல்லி 2 நபர்களை நீங்க கேட்கணும். நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், ஓனர் சொந்தமான ஒரு கம்பெனி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், இதான் கம்பெனி, இந்த கம்பெனில நான் இருக்கேன், நீ வந்து ஜாயின் பண்ணு, நல்லா சம்பாதிக்க முடியும். ரொம்ப ஈஸியான ஒரு பிசினஸ் வந்து நீங்க பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு வாரம் நீங்க 100 என்ட்ரி எடுக்கலாம். கான்பிடென்டா பேசுனீங்கன்னா எடுக்கலாம். ஆளு சேர்க்கணும் அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு ஈஸியா சொல்றேன் பாருங்க. எல்லாத்துக்கும் ஆள் சேர்க்கணும். இன்னைக்கு ஜூம் மீட்டிங்க்கு காசு கட்டுறோம், ஆளு சேர்த்தாதான் பேச முடியும். சேர்க்கணுங்கிறவங்கள்ட்ட நீங்க தாராளமா கேட்கலாம். ஆளு சேர்க்கணும் அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணாதீங்க, போன் வாங்காதீங்க. போன் வாங்கினாலே நம்ம சொந்த காசை போட்டு போன் வாங்கி மறுபடியும் சொந்த காசை போட்டு ரீசார்ஜ் பண்ணி போன் பேசணும்னா மட்டும்தான் நம்ம பேச முடியும். நமக்கு கிடைக்கிற டைம் வேஸ்ட் பண்ண முடியும். இது எல்லாமே நம்ம சொந்த செலவுகள்ல நம்ம பண்ணிக்கிறோம் இது எல்லாமே. சோ அந்த மாதிரி இன்னைக்கு ஆள் சேர்க்கறது எங்க வியாபாரத்து மூலியமா நீங்க
ஆள் சேர்த்துதான் ஆகணும். ஆள் சேர்க்காத பிசினஸ் நான் சொல்லவே மாட்டேன். ஆள் சேர்த்துதான் ஆகணும். ஆனா நாங்க வருமானம் தரோம். இந்த வருமானம் எங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ரியோ மார்ட்ல வாங்குற மளிகை சாமான வேற எங்கேயாவது போனா அரிசி மூட்டை கூட வாங்கலாம். நான் ஓப்பனா சொல்றேன் பாருங்க, ஒரு மூட்டை அரிசி வாங்கலாம் நீங்க. ஆனா அந்த கடையில உங்களுக்கு யார நீங்க ரெஃபர் பண்ணாலும் வருமானம் கொடுப்பாங்களான்னா சார் நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு லைஃப் டைம் வருமான வாய்ப்பு, லைஃப் டைம் ரீபர்ச்சேஸ் இன்கம் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். சோ இதுதான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும். இதை வந்து நீங்க மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய விதத்துலதான் உங்களுடைய பிசினஸோட வளர்ச்சி இருக்கு. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வியாபாரத்தோட வளர்ச்சி நல்லா நீங்க பாருங்க. இன்னைக்கு என் லீடர் என்ன மோட்டிவ் பண்ணிட்டாங்க, நான் பூஸ்டப்பா இருக்கேன், நான் ஃபீல்டுக்கு போறேன், 4 பேரை பாக்குறேன், இல்ல எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு பேசுறேன். அதை தாண்டி ஒரு நாள் என் கம்பெனில என்ன நான் பண்ணேன், என் வேலையை நான் பண்ணேனா. இன்னைக்கு டிவி விளம்பரம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரீ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கு. உண்மையாவே இந்த ப்ரூக்கெல்லாம் வந்து நான் அடிக்கடி நான் அதை தான் சொல்றேன். ஏன்னா நான் எப்போ டிவி போட்டாலும் ரொம்ப டிவியே பாக்குறது இல்ல. எப்போ டிவி போட்டாலும் அந்த ப்ரூ அட்வர்டைஸ்மெண்ட் தான், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட். அதை தாண்டி அந்த பிராண்டை வந்து மக்கள் பார்த்ததே பார்த்தா அவங்களுக்கு வெறுப்பா இருக்கும்னு சொல்லி வேற ஆக்டரை வச்சு வேற கண்டென்ட்டை வச்சு ஸ்டோரி மாதிரி வச்சு அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. ஏன்? அந்த பிராண்ட் மறைஞ்சிரும். அதுக்காக அவங்க அந்த விஷயத்த செஞ்சுதான் ஆகணும். ப்ரூ வந்து நம்ம ஒரு 3 மாசம் போடவே இல்லை, டிவில விளம்பரமே பண்ணல, எதுவுமே அவங்க பண்ணல அப்படின்னா அந்த பிராண்ட் வந்து எரேஸ் ஆயிடும். அடுத்த ஒரு பிராண்ட் உள்ள வந்துரும். அந்த வேவ் வந்து நம்ம கொடுக்க கூடாது. என்னுடைய இடத்துல நான் தான் நிப்பேன், நான் ஃபுல்ஃபில் ஆவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான இங்க என்ன வேலை சொல்லுங்க. நயன்தாரா திரிஷாலாம் என்ன வேலை பாக்குறாங்க யோசிச்சு பாருங்க. தனிஷ் ஜுவல்லரியில பார்த்தா நல்ல பெரிய போட்டோ போட்டு நயன்தாரா போட்டோ இருக்கு. விளம்பரப்படுத்துறாங்க. விளம்பரப்படுத்துறதுனால அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க. நம்மளும் இந்த இடத்துல அதானே பண்றோம். ஒரு பிராண்ட் அம்பாசிடரா இருக்கோம் நம்ம. அப்ப நம்ம யாரா இருக்கோம், நம்ம செய்யக்கூடிய வேலை என்ன அப்படிங்கறத முழுமையா முதல் புரிஞ்சுக்கோங்க. நீங்க போயிட்டு ஒரு 2 என்ட்ரி எடுத்துட்டு வந்து உடனே கம்பெனிக்கு வந்து நீங்க காசு அனுப்பி ஜாயின் பண்ணோம், நெவர், கிடையவே கிடையாது. நான் யாரு, நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ண இந்த கம்பெனியோட சீலிங் அச்சீவ் 40,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் என்னை எப்படி மாத்தணும், அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்க லீடர் கிட்ட கேளுங்க. ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க, பொறுமையா இருங்க. எந்த ஒரு ஈகோவும் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா கடவுள் நம்மளை நம்பி பெரிய டீம் கொடுப்பாரு, நிறைய நபர்களை கொடுப்பாரு. அந்த நபர்களுக்குள்ளே இன்னைக்கு ஒரு குடும்பத்துல ஒரு 4 பேருக்குள்ளேயே ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து ப்ராப்ளமா இருக்கும். ஆனா நம்மளை நம்பி கடவுள் நிறைய நபர்களை கொடுக்கும் போது நம்ம மெச்சூர் ஆயிடணும். எல்லாத்தையும் தளர்த்தி, எந்த கோபமா இருந்தாலும் அன்பா இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம தகர்த்திட்டு நம்ம அவங்களுக்கு எப்பவுமே அன்பான ஒரு நபரா, ஒரு தாய் உள்ளம் கொண்ட நபரா நம்ம எப்பவுமே இருக்கணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சோ என்ன நான் வந்து நிறைய ஷைன் பண்ணேன் இந்த பிசினஸ் நெட்வொர்க் மூலியமா. அதனால நான் சொல்றேன், யார் எது சொன்னாலும் அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு மனப்பான்மை இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த பிசினஸ்ல இருந்து உங்களால ஜெயிக்க முடியும். கான்பிடன்ட் அப்படிங்கிறது 100%. எப்படி மொபைலுக்கு 100% சார்ஜ் போடுறோம். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கொஞ்சம் சேடா இருந்தீங்க அப்படின்னா ஒரு டிப்ஸ் சொல்லி தரேன். எல்லாருக்குமே ஒரு ஜெர்க்கு கண்டிப்பா ஆகும். ஒரு மாதிரியா இருக்கு, என்ன இது சேல்ஸ் வரலையா அப்படின்னு இருக்கும். ஒருவேளை யாராவது உங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரு மாதிரியா இருக்கும். உடனே நீங்க என்ன பண்ணுங்கன்னா, யாராவது சோகமா இருக்கவங்களுக்கு கால் பண்ணி, உண்மையாவே இருப்பாங்க, அவங்களுக்கு கால் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி மோட்டிவேஷனா ஒரு 5 நிமிஷம் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் மோட்டிவேஷன் ஆயிடுவாங்க, நீங்களும் மோட்டிவேஷன் ஆயிடுவீங்க. 1+1 உங்களுக்கு கிடைக்கும், காம்போ ஆஃபரா கிடைக்கும். சோ இதனால என்ன கிடைக்கும்னா, அவங்களுக்கு நீங்க ஒரு மோட்டிவேட் பண்ணும்போது உங்களுடைய அறிவு வந்து அதுவே அதை ஷைன் பண்ணிக்கும். இன்னும் அடுத்து என்ன நீ பேசணும், நீ இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி உங்களோட மூளை வந்து நம்மள அழகா ஷைன் பண்ணும். அப்போ உங்களுடைய அந்த நாலேஜ் மூலியமா இன்னொரு ஒரு பர்சன் ஹாப்பி ஆயிடுவாங்க. ஹாப்பி டு ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி ஆயிடுவீங்க நீங்க. சோ இந்த விஷயம் வந்து கண்டிப்பா நடக்கும். சோ எப்பவுமே ஃபுல் கான்பிடன்டோட, ஃபுல் சார்ஜோட, நம்ம மொபைல் சார்ஜ் கம்மியானா நம்ம தான் சார்ஜ் போடுறோம். அம்மா வந்து போடுறாங்களா, அப்பா வந்து போடுறாங்களா, நம்ம அப்ளைன் போடுறாங்களா, கிடையாது, நம்ம தான் சார்ஜ் போடுவோம். சோ இது எல்லா விஷயத்தையும் நீங்க யோசிச்சு எப்பவுமே உங்களுடைய பிரைன் வந்து பிசினஸ் நோக்கி இருக்கணும். ஃபேமிலி பிளஸ் பிசினஸ். இந்த பிசினஸ் வந்து நல்லா நீங்க சம்பாதிச்சீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலியை வந்து எப்படி இருக்கும், இன்னும் மிகப்பெரிய லெவல்ல நம்மளுடைய பிள்ளைகள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அதை செஞ்சுட்டு இருக்கேன், நான் செய்யறேன் அதை. நம்மளுடைய பிள்ளைகள் எதையும் பார்த்து ஆசைப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா அதுங்களுக்கு எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்துடணும். அப்படிப்பட்ட ஒரு பேரண்டா நம்ம இருக்கணும். சோ
ஸோ அப்படிதான் நம்ம எல்லாருமே இருக்கணும். நம்ம இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படி நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்பா நான் இந்த ரியோமார்ட்டை வந்து நேசிச்சு உண்மையாவே நேர்மையோட இன்னைக்கு வந்து நம்மளுடைய வியாபாரத்தை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு முதலாளித்துவத்தோட ஒவ்வொரு பிரைம் மெம்பரும் இந்த இடத்துல நீங்க பயணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்லைட்ல ஒரு கண்டென்ட் இருக்கும். மீண்டும் மீண்டும் வளர்ச்சிகளை காண எங்கள் நிறுவனத்தோடு இணைந்திருங்கள். எங்கள் நிறுவனத்தின் வளர்ச்சி சர்வ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சியாக இருக்கும். ரொம்ப வண்டர்ஃபுல்லான வேர்ட் இது. எங்களுடன் இணைந்து இருங்கள், வெற்றியை ஒன்றாக உருவாக்குவோம். கண்டிப்பா எல்லாருமே நம்ம நிறுவனத்தோட இணைஞ்சு எப்பவுமே பயணம் பண்ணணும். இன்னும் நிறைய மாற்றங்களை நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில ரியோமார்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் மூலியமா நிறைய மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும். ஸோ அது எல்லாரும் நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா சர்வ நிச்சயமா நடக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரியோமார்ட் நிறுவனத்துக்கு மீண்டும் ஒரு நன்றிகள். தேங்க்யூ.